ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நெல்லு நீங்க என்ன சேனல் நீங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. எல்லோ சேனலா, ரெட் சேனலா, கிரீன் சேனலா பாரு. பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, வாயெல்லாம் குளருது. குண்டக மண்டக நீ பாட்டு கேள்வி கேட்கறீங்க, அதெல்லாம் நீ கேட்காத. இல்ல வெளில தள்ளுங்க, பார்த்து நிக்காதப்பா, வெளில தள்ளுப்பா. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அதிமுக இருக்கும்போது திமுக பார்த்து சொன்னாரு, திமுக இருக்கும்போது அதிமுக பார்த்து சொன்னாரு. இதுக்கு பேர் என்ன பேரு? அது எனக்கு தெரியும். ஒரு பத்திரிகை மஞ்ச பத்திரிகைன்னு கேட்கிறாரு. அப்ப இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அப்படிலாம் பார்த்துருந்தா நீ சீட்டு கொடுப்பியா? இன்னைக்கு இந்த கட்சியில இருந்துட்டு நாளைக்கு அந்த கட்சியில போய் நின்று நேத்து வரைக்கும் அது கெட்ட கட்சி, எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது, இன்னிலேருந்து இது நல்ல கட்சி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜனங்க ஓட்டு தானே போட போறாங்க. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு ஏன் வந்தது? ஊழல் அப்படின்றது அது எந்த விதத்துல நடந்தாலும் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் வாய் மூடின்னு இருப்பேன்னா அதுக்கு என்ன பேரு தெரியல, நீங்களே சொல்லுங்க என்ன பேர் அதுக்கு? அது பேர் சீட்டணி தர்மம். கூட்டணி எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டணியில நின்று சொந்த சின்னத்துல நிக்க கூடாதுன்னு போது பிள்ளைக்கு மட்டும் நம்ம ஃபைட் பண்ணோம். அழுதாங்களா? சரி, ஏதோ ஒண்ணு வந்து சொந்த சின்னம் வாங்கிட்டோம். அதுக்காக எல்லாரையும் என் பிள்ளைக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமாலாம் நீங்க கிறுக்குத்தனமா கேட்டீங்கன்னா மறுபடியும் நான் அந்த மாதிரி தான் கேட்பேன். நீங்க எந்த சேனல் அப்படி? இதே திமுக இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா கரப்ஷன் சொல்லியிருப்பாரு அவரு. அந்த ஒரு விசுவாசம், நேர்மையை நீங்க பாரு. இதுக்கு பேர் நேர்மையான்னு என்ன கேட்காத, சிரிக்கிறான் கேமராமேன். அது நேர்மை தான், அவ்வளவுதான். இதான் நேர்மை. பச்சோந்தி, ஓனான், பல்லி, நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா சீட்டு கிடைக்குமா? பிள்ளைக்காக, அந்த ஒரு பிள்ளைக்காக எது ஒண்ணா செய்யலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், திரு வைகோ அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல நெல்லு நீங்க என்ன சேனல் நீங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. எல்லோ சேனலா, ரெட் சேனலா, கிரீன் சேனலா எதுக்காக நீங்க கேட்டிருக்கீங்க? உங்க மேல அனுப்பிச்சு விட்டாரானே ஒண்ணு இது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பாரு. பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, வாயெல்லாம் குளருது. குண்டக மண்டக நீ பாட்டு கேள்வி கேட்கறீங்க, உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது. அதெல்லாம் நீ கேட்காத. இல்ல வெளில தள்ளுங்க, பார்த்து நிக்காதப்பா, வெளில தள்ளுப்பா. அவனை இல்ல இப்படி பேசியிருக்காரு, சரிதானா? எப்படி பேசியிருக்காரு? இப்படிதான் பேசியிருக்காரா? இல்ல ஒரு அநாகரிகமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் குறிப்பிட்டு இந்த பத்திரிகை அந்த பத்திரிகை, மொத்தமா பத்திரிகை துறை எல்லாரும் வேலைதான் பாக்குறாங்க, அதுக்குன்னு அந்த மாதிரி பேசலாமா? ஒரு நான் கூட மஞ்ச பத்திரிகைன்னு கேட்டா இதுக்கு என்ன நல்ல காலம்? நான் எல்லோ, கிரீன், ரெட் அப்படி சொல்லிட்டேன். கேட்டா சொல்லிக்கலாம், இந்த சிக்னல்ல இருக்கிற 3 கலரு அப்படின்னு சொல்லலாம். அதை சொன்னேன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். ஏதாவது டென்ஷன்ல, ஏதாவது கிடைக்கல, அந்த மாதிரி டெஸ்பரேஷன்ல இல்ல. அவர் டென்ஷன்ல பேசுன மாதிரி தெரியலையே. அவர்லாம் டென்ஷன் ஆக மாட்டார். அவர் யாரு? அவர் கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய அந்த ஆக்கங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சவர் அவரு. நீங்க ரோம் நகரத்தை பத்தி கேளுங்க, மணிக்கணக்கில் பேசுவாரு. திருக்குறள் 1330 கூடவே இன்னொரு 10 கூட சேர்த்து சொல்வாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க மாதிரிலாம் வம்பு வளர்க்குறீங்க, நியாயமா இது? அவர் என்ன சொல்லிட்டாரு தப்பா? நீங்க சொல்லுங்க. பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்திருக்கீங்க, டக்குன்னு உடனே மாறி மாறி பேசுறீங்களா, இது சரிதானா கேட்டதுக்கு அது எப்படி, அது அந்த பக்கம் இருக்கும்போது நாங்க எப்படி பேச முடியும், அது கூட்டணி தர்மம் இப்படி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நல்லாவா சார் இருக்கு? ஆமா, அதான் கூட்டணி தர்மம். கூட்டு களவாணின்னு கேள்விப்பட்டது இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வேற, இது வேற. கூட்டணியில இருக்காங்க, சீட்டு கொடுக்குறாங்க, ஒன்னும் என்னென்ன கொடுக்குறாங்களோ தெரியாது. அங்க இருக்க வரைக்கும் ஒரு பேச்சு, அவ்வளவுதான். நாளைக்கு யார் நம்மளோட கூட்டணி சேர்த்துக்கிறாங்களோ அங்க போயிட்டு வாய மூடின்னு இருக்கணும். நீ பாட்டுக்கு அங்க போயிட்டு அதை கட்டிங், கரப்ஷன், நல்ல காலம் அதை முழுசா சேர்த்து சொல்லல. சொல்லியிருந்தாருன்னா இவருக்கும் அண்ணன் நாசாவுக்கும் வித்தியாசம் இருந்திருக்காது. அதுனது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அதிமுக இருக்கும்போது திமுக பார்த்து சொன்னாரு, திமுக இருக்கும்போது அதிமுக பார்த்து சொன்னாரு. இதுக்கு பேர் என்ன பேரு? அது எனக்கு தெரியும். ஒரு பத்திரிகை மஞ்ச பத்திரிகைன்னு கேட்கிறாரு. அப்ப இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு அப்படிலாம் பார்த்துருந்தா நீ சீட்டு கொடுப்பியா? நான் நினைச்சுக்கிறேன். சரி, நாளைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த பல்ட்டி அடிப்பாரா? அவ்வளவுதான். எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும். யாரு நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ, நம்மளுக்கு எம்எல்ஏ, எம்பி சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் எந்த கூட்டணியில போனாலும் நீங்க ஓட்டு போட போறீங்க, இல்ல நான் சொல்ல போறீங்க.
நேற்று வரைக்கும் அந்த கூட்டணியில் இருந்தீங்களா, ஜெயிச்ச உடனே இங்க போயிட்டீங்களே, அதனால வந்து உங்களுக்கு இனிமே ஓட்டு கிடையாதுன்னு ஜனங்க என்ன சொல்றாங்களா? அவங்களே ஏத்துக்கினாங்கல்ல. அப்புறம் உனக்கு ஏன் எரியுது? அதுக்குதான் கேட்டேன் நீ எந்த சேனல் அப்படின்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நான் இன்னைக்கு இந்த கட்சியில இருந்துட்டு நாளைக்கு அந்த கட்சியில போய் நின்றுன்னு, நேத்து வரைக்கும் அது கெட்ட கட்சி, எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது, இன்னிலேருந்து இது நல்ல கட்சி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜனங்க ஓட்டு தானே போட போறாங்க. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு ஏன் வந்தது? அவங்களே சும்மா இருக்கும்போது நீ ஏன் கடந்து குதிக்கிற? ஆமா, நேற்று வரைக்கும் அவர் எங்க கூட்டணியில இருந்தாரு. அதை கட்டிங் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு திமுக தான் வந்து பண்ணது அப்படின்னு சொன்னாரு. அது இவ்வளவு நாளா தெரியாதுன்னு கேட்டா அவருக்கு தெரியும். தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை. எப்பேற்பட்ட அரசியல்வாதி அவரு, எத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளவு வருஷமா வந்து அவர் அரசியல் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய மூத்த தலைவர்களோட எல்லாம் அரசியல் பண்ணியிருக்காரு. நாடாளுமன்றத்துல போயிட்டு அண்ணன் பேசினார் அப்படின்னா நாடாளுமன்றமே நடுங்கும். அது ஒரு காலத்துல இல்ல அவரே சொல்லியிருக்காரு. இல்ல அது ஒரு காலத்துல இருந்தும் போது நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ரசிச்சாங்க, பார்த்தாங்க, கட்சி ஓரளவு வளர்த்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் கூட்டணி மாறின மாதிரி சொல்றீங்க. எத்தனை தடவை அவர் கூட்டணி மாத்திக்கிறாரு. திமுகன்வாரு, அதிமுகன்வாரு, பாஜகன்வாரு, அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்வாரு. இருந்தாலும் அவரையும் அரசியல்வாதியா ஜனங்க அவர் பேரை சொன்னா ஓட்டு போட்டுக்கிறாங்கல்ல. அப்புறம் புதுசா இன்னைக்குதான் அவர் கூட்டணி மாறிட்ட மாதிரி கேட்கறேன். மதிமுக தனிச்சுன்னா ஓட்டு விழுமோ? அதெல்லாம் உங்களுக்கு என்ன? அதனால தானே நாங்க வந்து எங்க நமக்கு கிடைக்குது பாருங்க. கூட்டணியில நின்று சொந்த சின்னத்துல நிக்க கூடாதுன்னு போது பிள்ளைக்கு மட்டும் நம்ம ஃபைட் பண்ணோம். அழுதாங்களா? சரி, ஏதோ ஒண்ணு வந்து சொந்த சின்னம் வாங்கிட்டோம். அதுக்காக வந்து எல்லாரையும் வந்து என் பிள்ளைக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமாலாம் நீங்க வந்து கிறுக்குத்தனமா கேட்டீங்கன்னா மறுபடியும் நான் அந்த மாதிரி தான் கேட்பேன், நீங்க எந்த சேனல் அப்படின்னு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? இவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சுன்னு அவங்களோட இருந்தோம். இதே திமுக இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா கரப்ஷன் சொல்லியிருப்பாரு அவரு. அந்த ஒரு விசுவாசம், நேர்மையை நீங்க பாரு. இதுக்கு பேர் நேர்மையான்னு என்ன கேட்காத, சிரிக்கிறாம கேமராமேன். அது நேர்மை தான், அவ்வளவுதான். இதான் நேர்மை. இதுக்கு மேல என்ன பண்ணுவே நீ? இன்னைக்கு திமுக ஜெயிச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணன் பேசுறதே வேற மாதிரி இருந்திருக்கும். இது எப்படி இருக்குதுன்னா, போன படத்துல வந்து நீ வில்லனா இருந்த, அவரு அடிச்ச, இந்த படத்துல நீ இப்படி பண்ண, அந்த படத்துல வில்லன் ரோல் கொடுத்தாங்க, இந்த படத்துல அப்பா ரோல் கொடுத்துக்கிறாங்க. யாரு வந்து நமக்கு கால் ஷீட் வாங்கின்னு காசு கொடுக்குறாங்களோ அவங்க என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானேப்பா டைலாக் பேச முடியும். நீ அந்த படத்துல நீ அப்படி பேசினியே, இந்த படத்துல இப்படி பேசுறீங்கன்னா இதெல்லாம் நியாயமா இருக்குதா நீ கேட்கறது? அந்த படத்தை அந்த படமா பார்க்கணும். நீ ஏன் வந்து இன்னொரு படத்தோட சேர்த்து பார்க்குற? இவ்வளோ பேசுறீங்களே. ஐபிஎல்ல போன சீசன்ல ஒரு டீமுக்கு ஆட்டு, இந்த சீசன்ல வந்து அதே டீமை எதிர்த்து ஆடுறாங்களா? அதெல்லாம் யாராவது கேட்டீங்களா? நான் அரசியல்வாதினா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சு. ஒரு நாள் அரசியல்வாதியா இருந்து பார். கொஞ்சம் கூட மக்கள் ஆதரவு இல்லாம எப்படி நம்ம பிள்ளைய வந்து அரசியல்ல மேலுக்கு கொண்டு வருது. நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உனக்கு என்னப்பா கல்யாணம் ஆகல, பசங்க இல்லை, அதனால உனக்கு அது தெரியாது. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இருக்கவங்களுக்கு தெரியும். அது பாரு, அவன் பாரு யோசிக்கிறான். நம்ம பிள்ளைங்களை மேல கொண்டு வரணுமே, அதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு பாரு. அந்த தியாகத்தை பத்தி பாராட்டாம நீங்க பாட்டுக்கு அவர் வந்து குறை சொல்லி நிற்கிறீங்க. இன்னைக்கு அவர் திமுகவோடைய கூட்டணியிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தோத்து போன கட்சி. அப்புறம் நாளைக்கு பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது? இப்ப 29ல திமுக ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமா அவனால? யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் அவருடைய பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுது? அவர் தோத்து போயிட்டாருன்னா ராஜ்யசபா எம்பி திமுகல கொடுப்பாங்களா? எல்லாரும் வந்து கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம பசங்களுக்காக தானப்பா. அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை பாராட்டாம நீங்க போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டாரு, கூட்டணி தர்மம்னு சொல்றாரு. இதே திரு வைகோ அவர்கள் சமீப காலத்துல பத்திரிகையில் ஒரு 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 ஊடகம் போய் அவரை சந்திச்சு பேட்டி எடுத்தது அப்படின்னு சொன்னாரு. அவரே சொன்னாரு, இவர் கேட்டிருக்காரு போல, நீங்க அப்ப நாங்க ராஜினாமா பண்ணா நீங்க பிரச்சாரம் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அவர் சொல்லிருக்காரு பாப்புன்னு தான் திரு விஜய் அவர்களே சொல்லிருக்காரு. அப்ப அந்த கட்சி தலைவரே ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஆகா இவரை நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம கட்சின்னு கட்டம்னா போயிருமோ இல்ல நாசமா போயிருமோ, எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அது மீம்ஸ்லாம் வந்து பரவுது. ஒருவேளை இவ்வளவு முட்டு கொடுத்து அந்த பக்கம் முட்டு கொடுத்து திமுக விமர்சிக்கிறார, அங்கே உங்களுக்கு இங்கெல்லாம் வராதீங்க அப்படிதான் சொல்லிட்டா எங்க போவாரு? அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி விமர்சனம். அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. பரவாயில்லையே, நல்லா திமுகவை திட்டாரு, வெரி குட், வாங்க வாங்க அப்படின்னு நினைச்சு கட்சியில சேர்த்துப்பாங்க, அதுக்காக தான் திட்டாரு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல இவர் பண்ண கூத்தெல்லாம் அந்த கட்சிக்காரங்களும் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கே இந்த போல பழக்கிறாரா இப்படி, நாளைக்கு நம்ம நாளைக்கு எதிர்கட்சியா போனா நம்மளை எப்படி திட்டுவாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடாம இருக்கிறாங்க. ஏன் இதை மற்ற கட்சிகள்லாம் மட்டும் தெரியாதா? இப்ப அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் எடுத்துக்காங்க,
இவங்க அது பலமில்லாத இல்ல, இல்ல. திமுகவுக்கு அத- பொருந்தும். ஏன்னா கூட்டணி கட்சி கூட்டணியை நம்பி அரசியல் பண்ற திமுகவுக்கு பொருந்தும். இருங்க, இவருக்கு எதுக்கு பொருந்தணும்? இருங்க நான் இன்னும் மதிமுக மட்டும் இன்னும் அப்படியே பெரிய பலம் இருக்கா மாதிரி நிக்கிற இடத்துல ஜெயிக்கிற மாதிரி அதான் சொல்றேன். தாவேக்காவுக்கு எப்படி அது பொருந்தும்? இவர் வந்தாதான் நம்ம கட்சி ஜெயிக்கும்னு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் வந்தாருன்னா அவரும் அவர் பிள்ளையும் மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அவங்களும் பண்ண தயாரா அவங்க பண்ண மாட்டாங்க சார். அப்புறம் இவர் மட்டும் போய் 2 ஓட்டு, அதுவும் திருச்சியில ஒரு ஓட்டு, அங்க கலிகப்பட்டியில ஒரு ஓட்டு, அந்த 2 ஓட்டுக்காக இவரை சேர்த்துக்கணுமா? அதேமா இதுதான் நீங்க எல்லாம் இது மாதிரி தான் மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணி அவருடைய தியாகத்தையே நீங்க கொச்சைப்படுத்தி விட்டீர்கள். இப்ப அவர் வந்து எங்கேயும் சேர்க்காம கொஞ்சம் கூட உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிரேக்க தத்துவ ஞானியுடைய சீடர் அவரை போயிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் கலாய்ச்சி வைக்கிறீங்களா? நியாயமா? அவருடைய வயசுக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு எவ்வளோலாம் நீங்க வந்து அவருக்கு போற்றி புகழ்ந்து இருக்க வேண்டும். இப்படி பண்ணீங்களே ரூபன், கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? நான் என்ன சார் பண்ணேன்? இப்படி கேள்வி கேட்கறீங்க. இந்த மாதிரி பேசிட்டாருன்னு வேற எந்த மாதிரி பேசுவாங்க? அவர் காமெடி கண்டென்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அவர் பேசுறது அவ்வளவு சீரியஸா வந்து ஆக்ரோஷமா அவர் பேசினுக்கிறாரு. நீங்க அவரு போயிட்டு நீங்க காமெடின்றீங்க சார். அவர் பேசுறதை பார்த்தா எனக்கெல்லாம் சிரிப்பா தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி அதாவது பச்சோந்தி கூட சொல்றேன். ஏங்க பச்சோந்தி, ஓணான், பல்லி நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா சீட்டு கிடைக்குமா? பிள்ளைக்காக, அந்த ஒரு பிள்ளைக்காக எது ஒண்ணா செய்யலாம். சரி, நான் இப்ப இன்னொன்னு கேட்குறேன். ஒரு பக்கம் அப்பா அந்த மாதிரி, சரி அவராது பழைய அரசியல் தலைவர் அப்படிதான் தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் புள்ள அப்படியே பெரிய நீதி நேர்மை நியாயம்னு பேசுறாரு. அப்படி இருக்கணும், அவர் பேச்செல்லாம் பார்த்துருக்கணும். எங்க சின்னத்துலதான் போட்டி அப்படின்னு தான் பாரு. தத்துவமா பேசுவாரு, அறிவாளி மாதிரியும். அவர் அப்படியே அப்பாவுக்கு புள்ள தப்பாம இருக்க மாதிரி ரொம்ப ஞானியா பேசுவாரு. இப்போ அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்ப்பாரு? இவர் பத்திரிக்கையாளர் திட்டுறது, அங்க இருந்துட்டு இங்க வந்தது. ஒரு பக்கம் அவங்க கட்சியில இருந்து தான் எம்பி ஆகி ஜெயிச்சிருக்காங்க, அவங்க கட்சியெல்லாம் தனிச்சின்னம் தான், ஓகே. இப்போ அவரு இப்ப நாளைக்கு அவர்கிட்ட போய் பத்திரிகை கேட்டா அவரு எப்படி எங்க அப்பா சொன்னது சரிம்பாரா, இல்ல அப்பா முடிவெடுத்து தான் பின்னாடி போவாரா, இல்ல தனிச்சா முடிவெடுக்க தெரியுமா, அவரு தனிச்சு சிந்திச்சு செயல்படுவாரா? நீங்க இந்த தமிழ் பாடம் நடத்தும் போதெல்லாம் தூங்கி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இவர் என்ன வந்து ஐயோ இல்ல அது கூட்டணி தர்மம் சொல்றதெல்லாம் தப்பு, நான் வந்து திமுகவுடன் தான் இருப்பேன் சொல்வாரு. ஒருவேளை திமுக சின்னத்துல நின்று போட்டி போட்டு இருந்தா ஒன்னா அப்படி சொல்லலாம். அதுக்குதான் நாங்க அழுது புலம்பி தனி சின்னம்னு வாங்கிட்டோம்ல. இப்ப அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த பக்கம் போறதுக்கு, அந்த பக்கம் போறதுக்கு தானே அமைச்சர் பதவி வாங்க. அப்ப அதே மாதிரி அவங்க பிள்ளையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அதே இடைத்தேர்தல அவங்க பிள்ளைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா தாவேக்கால? அவங்களோட சங்காந்தமே எனக்கு வேணாம். இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு ஆள் ஒரு எம்பி ராஜினாமா பண்ணிட்டா உடனே தேர்தல் வருமா என்ன? எதுவா இருந்தாலும் 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல். 6 மாசத்துல இடைத்தேர்தல். இல்ல இப்ப பாதி கவர்மெண்ட் கிட்ட போயாச்சு 2.5 வருஷம். அதுதான் நான் சொல்றேன். அதனால என்னப்பா அது மினிமம் பீரியட் வச்சிருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள ஏதோ சம்திங் இருக்கு. அதுக்குள்ளனா இடைத்தேர்தல் வைக்க மாட்டாங்க, ஒரேடியா பொது தேர்தலோட நடத்திக்கலாம். இப்பதான் வந்து ஒன்னும் டைம் இருக்குல்ல. 24 தான் நடந்தது, 26. அதனாலதான் விவரமா ஒரு பிள்ளைய ராஜினாமா பண்ண வைக்காம நீங்க 2 பேர் பண்ணிட்டு யோகியனா இருந்தா பண்ண வைக்கணும். அதானே உங்களோட சேர்ந்து நாங்க இது மாதிரி பண்ணோம், நீங்க வந்து கரப்ஷன் தெரிஞ்சு போச்சு, உங்க கூட்டணியில நான் ஜெயிச்சது தேவையில்லை, நாங்க தனியா நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அவர் பண்ணாருன்னா இந்த 2 எம்எல்ஏவும் உடனே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கூட யாராவது அவர்கிட்ட சொல்லலாம். சார் நீங்க வந்து வழிகாட்டுங்கள் சார், முன்னேற் போகும் இடத்தில் பின்னேற் போகும் சார், நீங்க முன்னாடி அவரை ராஜினாமா பண்ண வச்சீங்கன்னா துணிஞ்சு இந்த 2 பேரும் ராஜினாமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்துட்டு போட்டோமே என்ன, இப்போ அதுல ஜெயிச்சு காமிங்க சார். அப்ப இருக்குது சார் உங்களுடைய கெத்து. எப்பேற்பட்ட ஒரு நாடாளுமன்றவாதி அப்படின்றத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் சார் மறுபடியும். அப்படின்னு ராஜினாமா பண்ணுவீங்க, செய்வீங்களா? சும்மா என்கிட்ட வந்து நியாயம் பேசாதீங்க, ஜனங்களை கேளுங்க. வேற யாரோ சொன்னாங்க இவங்கெல்லாம் இது மாதிரி பண்ணிட்டாங்க, சரி ஓகே. இப்போ இந்த தடவை வந்து ஜனங்களை குறை சொல்லாமல் நீங்கள் தேர்தலில் நிற்க வச்சு அப்போ நீங்களே போய் கேளுங்க. அதை பாருங்க, நேற்று வரைக்கும் அந்த கூட்டணியில் இருந்தார், அப்போ இருக்கும்போது அவங்க என்னதான் வந்து இது கேட்குறாரு, அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு கண்டம் பண்ணுறது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ இந்த ஊழல் அப்படின்றதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு வச்சதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கை தானே ஊழல் அப்படின்றது. அது எந்த விதத்தில் நடந்தாலும் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இப்போ மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் வாய மூடின்னு இருப்பேன்னா அதுக்கு என்ன பேரு? தெரியல, நீங்களே சொல்லுங்க என்ன பேர் அதுக்கு? அது பேர் சீட்டணி தர்மம்.
கூட்டணி இல்லை. எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இதே கம்மி சீட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னாலோ இல்ல இந்த தடவை சீட்டே கொடுக்கலன்னு சொன்னாலோ தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருப்பாரு கமிஷன் கட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு. சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால பேசல. அதுக்கு பேர் தான் சீட்டணி தர்மம் அப்படின்றது. கூட்டணி தர்மம் அது ஒரு லெவல், அதுக்கு கீழே இருக்கிறது சீட்டணி தர்மம். அந்த சீட்டு சரியா பேரம் படியிலனாதான் அப்ப அந்த கூட்டணின்றதுல கேள்வி வரும். இந்த மாதிரி பல லேயர் இருக்குது. அண்ணாமலை சொல்வார்ல அந்த வெங்காயம் உரிக்க உரிக்க அப்படின்னு, அந்த மாதிரி இதுல நிறைய இருக்கு. அப்புறம் நோட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதான் 15-10 அப்படின்லாம் கொடுத்தாங்கல்ல, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் இப்ப சு வெங்கடேசன் அவர்கள் சொல்றாரு, நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டு இருந்தன. அவரை யாராவது கேட்டீங்களா? அப்ப இத்தனை வருஷமா ஏன் அதை வெளில சொல்லல, இப்ப வெளில வந்த உடனே ஏன் சொல்றீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? இத்தனைக்கும் வைகோ அவர்கள் எத்தனை வருஷமா அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, எத்தனை வருஷமா அரசியல் பண்றாரு. அவரை கேட்குறீங்களே, யாராவது ஒருத்தர் அந்த டோலர் கிட்ட போய் கேட்டீங்களா ரூபன்? ஏன் சார் இப்ப நேர்மையான அதிகாரிகள் கையை கட்டி வச்சுட்டாங்க திமுகன்னு சொல்றீங்களா? 5 வருஷமா என்ன சார் பண்ணிருந்தீங்க, ஏன் சார் சொல்லலைங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டீங்களா? அப்ப அவரை மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்க, இவரை மட்டும் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வைகோ அவர்கள் கோவப்பட்டது சரிதானே? எப்படி புடிச்ச பாத்தீங்களா பாயிண்ட? எப்படி செம்மையான முட்டு. டோலரை கேட்காத கேள்வி நீங்க ஏன் இவரை கேட்கறீங்க? நீ பதில் சொல்லுங்க. டோலருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? அதனால தான் அவர் கோவப்பட்டார். ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிற? அது முந்தானேத்தே மஞ்சள் பத்திரிகை ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது ஏன் முந்தானேத்து தானா? ஏன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பா கிடையாது? அது எனக்கு தெரியல. அவரால் கோர்ட்ல கேஸ் வேற போட போறேன்னு சொல்லிக்கிறார். இப்ப புரியுதுங்களா? நீங்க நியாயம் இல்லாம நேர்மை இல்லாம நடந்துக்கிறீங்க. அதனால வைகோ அவர்கள் பேசுனதை பத்தி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க டோலர் கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு எழுந்திருந்து சல்யூட் அடிச்சிருப்பேன். டோலர் கிட்ட கேட்காத கேள்வியை இவர்கிட்ட மட்டும் கேட்கறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ அஜெண்டா இருக்குது. உங்க முதலாளி அமிச்சு இந்த கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட் தானே ரூபன்? நீங்களா கேட்கல. அரசியல்னா என்னன்றது புரிஞ்சுக்கங்க. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆமா, அவன் பிள்ளைய மேல கொண்டு வரணுன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுங்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பார்த்தா இலக்காரமா போச்சு. டோலர், ஆமா, டோலர்கள் வாரிசு அரசியல் பண்றதில்லை. ஏன்னா அவங்க வாரிசுகள் யாரும் கம்யூனிஸ்டா வரவே மாட்டாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருக்கிறத பார்த்த உடனே தப்பி தவறி கூட நம்ம கம்யூனிஸ்டம் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஓடி போயிடுறாங்க போல. இது இப்ப இருக்கிறவங்க மட்டும் இருக்கிற வரைக்கும் அடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த கேட்டகரி சு வெங்கடேசன் அவர்கள் எடுத்துக்கலாமா? அப்படி அவரை நீங்க கேட்கணும். அவரும் ஜம்ப் ஆயிட்டாரு தாவேகா பக்கம். இப்போ அதுதான் ஜம்ப் ஆயிட்டாரு. அவர்கிட்ட கேட்கணும். நீங்க 5 வருஷமா கையை கட்டி வச்சிருந்தாங்களே, 5 வருஷமா நீங்க ஏன் வாய் திறக்காம இருந்தீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டுட்டு அப்புறம் வைகோ அவர்கள் கிட்ட வாங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? லாஜிக்கலா இருக்கா? டெக்னிக்கலா நான் கரெக்டா கேள்வி கேட்டேனா? அதனால அண்ணன் அந்த கிரேக்க தத்துவ ஞானி அவரை பத்தி எதுவும் நீங்க பேசக்கூடாது. நாளைக்கு உனக்கும் ஒரு புள்ள பிறந்தது, அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், நீ கஷ்டப்படுவ பாரு, அன்னைக்கு யோசிப்ப ரூபன் அண்ணன் செஞ்சது தப்பே கிடையாது அப்படின்னு. இப்ப புரியாது உங்களுக்கு எல்லாம். அதனாலதான் நீங்களும் கருப்பு டிஷர்ட் நீங்க போட்டு வந்துறீங்களா? அடையா நீ வேற. கண்ணாடியும் கருப்பு, சொக்காயும் கருப்பு, ஆனா மனசு முழுக்க வெளுப்பு. மற்றவங்க மாதிரி கிடையாது. யாரா இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் யாருன்னெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த நீதி தேவதையோட கண்ணை கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க கருப்பு துணியில, அந்த மாதிரி நம்ம கருப்பு கண்ணாடி. செஞ்ச விஷயம் என்னன்றதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோமே தவிர அது யார் செஞ்சாங்க, இவங்க நமக்கு கூட்டணி வச்சுக்கிறாங்க இல்ல நோட்டணி குத்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக பேசுற நாக்கு இந்த நாக்கு கிடையாது. அதுக்காக அவர் நாக்கு அப்படிப்பட்ட நாக்கான்லாம் சொல்லாதீங்க. என்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னும் போது என்னை பத்தி மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்ப வைகோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னுக்கூட்டி பத்திரிகையாளர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னுக்கூட்டி என் மேலே பொய் அவதூறு வழக்குகளை பரப்புறீங்களே, மக்கள் நல கூட்டணிக்கு நான் அது வாங்கினேன், ஃபண்டு வாங்கினேன், பணம் வாங்கினேன், நான் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கேன்னு சொல்ல என் மேலே பரப்பிட்டு போறீங்களே, அதை நிரூபணம் பண்ண வரைக்கும் நான் ஓய மாட்டேன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேங்கிறாரு. சாதிக் பாட்ஷா மரணத்துக்கு யார் காரணம், நான் குற்றம் சூரிய, என் மேல வழக்கு போடுங்க சொன்னாரா இல்லையா? திமுக அறிவு வேணும். அதைத்தான் நான் கேட்கிறேன், சொன்னாரா இல்லையா? ஆதாரத்தை கொடுங்க. இப்ப உங்க மேல இப்ப அவதூறு சொல்றாங்க, கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு சொல்றீங்கல்ல, ஆதாரத்தை கொடுன்னு கேக்குறீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, ஆதாரத்தை கொடுங்க. எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க ஆதாரத்தை கொடுங்க. அப்படி கொடுக்கலன்னா அப்ப பொய் தான் சொல்லிருக்கிறீங்க, இதேதான் உங்க பழப்புன்னு ஒத்துக்கங்க, அதையாவது செய்யுங்க.
ஏன்னா பத்திரிகைக்காரங்க மேல மட்டும் நீங்க குறை சொல்லக்கூடாது, அவதூறு பரப்புகின்றார். இல்ல அது நீங்களே இவர் அதைத்தானே சொல்றதுக்கு பண்ணீங்க. எந்த தகுதி ரைட்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லார் ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு என்னெல்லாம் பேசியிருக்காரு. அதாவது நீங்க ஒருத்தரை பத்தி அரசியல்ல விமர்சனம் பண்ணுங்க, அதாவது ஒரு ஒன்றிய செயலாளருக்கு இருக்க நாலேஜ் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் வைகோ. அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்னு சொன்னாரு, திமுக போற டைம் ஸ்டாலின் அவர்களை, அதாவது கலைஞர்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்லாம சொன்னாரு. சரி, இப்படி கூட நீங்க சொல்லுங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, எடப்பாடி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, மோடி அவர்களுக்கு கூட ஒன்றும் தெரியாது, நீங்க எப்படி ஒன்னா சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான தாக்குதல். ஆனா அண்ணன் ஒண்ணு சொன்னார், பத்திரமா வச்சுக்கிற அந்த வீடியோ. என்ன சொன்னார் தெரியுமா? வேற ஒரு தொழில் பண்ணலாம், ஆதி காலத்திலிருந்து இருக்கின்ற தொழில், அதை சட்டப்பூர்வமாக்கணும்னு கூட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் வேற எதையும் சொல்லலைங்க, நாதஸ்வரம் வாசிக்கலாம். அவங்க குடும்ப சொன்னாரா இல்லையா? எவ்வளவு தரக்குறைவான பேச்சு இது. இவங்க சொல்றாங்க திராவிட பாரம்பரியம், நாங்க வந்து ஜாதிகளை ஒழித்து விட்டோம் அப்படின்னு. அப்போ கலைஞர் அவர்கள் குடும்பத்தை பார்த்து நீ இந்த மாதிரி நாதஸ்வரம் வாசிக்கலாம்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் எனக்கு யாராவது சொல்லுங்களேன். அவரை கூட சேர்த்துக்கினார் பாருங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். இவர் சேர்ந்ததை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கூட சேர்த்துக்கினே அவங்களுக்கு சீட்டை கொடுத்து ஓட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு ஒரு மரியாதையை கொடுத்து வச்சார்ல, அதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிச்சுருக்கிறாங்க திமுக. போதுமா? வைகோ மேல தப்பே கிடையாது, இது முழுக்க முழுக்க தப்பு திமுக மேலேயும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேலேயும். போதுமா? இனிமேல் வைகோ அவர்களை யாரும் குறை சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு தடவை பண்ணா சரிங்களா, ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வெக்கமே இல்லாம திமுகவும் அங்க இவர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்ன பேச்சு திமுக பேசினாரு, ஆனா அதே மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. இது எனக்கு என்னமோ இது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு உறவு மாதிரி தான் தெரியுது. வெக்கமே இல்லாம அவர் நிக்கிற இடத்துல இல்ல அவர் காட்டுற ஆளுங்களுக்கு ஓட்டு போடுறீங்கல்ல, அதை விடுங்க சார், அதெல்லாம் விட முடியாது. மக்கள் தான் ஏமாளி, அதெல்லாம் விட முடியாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், திமுக வைகோ அதாவது திமுகவும் அதிமுகவோட உறவு வந்து இப்ப இப்படி பேசிட்டு போறாரு. நாளைக்கே ஒரு கூட்டணி திமுக தேவைனாதான் அண்ணன்ட்டு இவர் போவாரு. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு ஏதோ ஒண்ணு வருது பட்சத்துல போய்கிற அவங்க தான் வெக்கமே இல்லாம சேர்த்துக்கிறாங்களே. வெக்கமே இல்லாம நீங்க ஓட்டு போடும்போது அவங்க வெக்கமே இல்லாம சேரதான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த வெக்கம் வேணும் தம்பி, உங்களுக்கு அந்த கோபம் வேணும் தம்பி, அறச்சீற்றம் அது உங்ககிட்ட சுத்தமா இல்லையே. அவர் சொல்றாரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு போலன்னு விட்டது நான் தான், நெடுநெடுங்க போராட்டம், எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு திமுக பார்த்து. தம்பி, நான் உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்போ ஆச்சு, ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு, ஜூலை மாசம் வரப்போகுது. இன்னும் வெயில் போட்டு கொளுத்துன்னு கொளுத்திங்குது. ஒத்துக்கிறீங்களா? ஜெர்மனிலேயே 41 டிகிரியாம், தலைதறிக்க ஓடுறானுங்க. இந்த சூரியனை எதிர்த்து நான் கருப்பு கொடி காமிச்சிருக்கேன். அதனால தான் நான் கருப்பு சொக்காயில வரேன். போதுமா? இந்த தைரியம் வேற யாருக்காவது இருக்குதா இங்க? நான் எதுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்காகத்தான் கருப்பு சொக்கா போட்டுங்கிறேன், அது இல்ல, அந்த சூரியனுக்கு எனது எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன். அதனாலதான் கருப்பு சொக்காயிலே சுத்தி நிற்கிறேன் ஒரு வாரமா. ஏ சூரியனே, உனக்கு அறிவே இல்லையா, நன்றியே இல்லையா? இப்போ ஜனவரி மாசம் தானே வந்து சூரியனுக்கு பொங்கல்லாம் வச்சோம் நம்ம. என்ன தம்பி, கரெக்ட் தானே? அப்படி இருந்துச்சு நீ எங்களை போட்டு இப்படி கொளுத்துன்னு கொளுத்துறிய, உனக்கு நான் எதிர்ப்பை காட்டுகிறேன் அப்படின்னு இந்த கருப்பு சொக்கா போட்டு வந்துக்கிறேன். இந்த தைரியம் யாருக்காவது இருக்கா? என்னடா நான் மோதியை எதிர்த்து அந்த சூரியனையே நான் எதிர்க்கிறேன் அப்படி சொல்றாரு. அவரோட நான் சொல்றதை கேளு, மோதி பெருசா சூரியன் பெருசா? அப்புறம் என்ன, சூரியனே எதிர்த்தவன் நான். அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பலூன் விட்டா என்ன ஆயிட போகுது? ஏன் இந்த கோபேக் மோடின்னு கூட தான் ஒரு விளையாட்டு விளையாடினாங்க. ஏன்னா அவர் என்ன எங்க சென்னைக்கு வந்தாருன்னா சென்னையிலேயே தங்கிட போறாரு, எல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு திரும்பி போகத்தான் போறாரு. உன்னே சொல்லிக்கிறேன் பத்தியா, நான் கோபேக் மோடி சொன்னா அவர் திரும்பி போயிட்டாரு அப்படின்னு. ஏதோ அவர் வந்து இப்ப சொல்றீங்களே இது காமெடி, ஏதாவது காமெடி பண்ணின்னுக்கிறார். அதாவது சீரியஸா பேசும்போது அதை காமெடின்றீங்க, காமெடியை பார்க்கும்போது நீங்க சீரியஸா கேள்வி கேட்குறீங்க. என்ன ரூபன், உங்களைத்தான் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சார், நல்ல கவுண்டர் மாத்தி கண்டென்ட் கொடுத்துட்டு போறாரு. இனிமேதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுங்க, இனிமே திமுக சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் டு வைகோன்னு சொல்லுங்க. 2 பேர் முட்டிட்டு நல்லா அடி வாங்கி அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு கார்டு போடுங்கப்பா. இந்த இன்டர்வியூ நல்லா பாத்துக்கோ. இந்த இன்டர்வியூல வந்து அண்ணன் வைகோ அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நடுவில் ஒரு ஸ்க்ரோலிங் போடுங்க. அந்த நன்றி கூட இல்லைன்னா அப்புறம் உங்களெல்லாம் என்ன பண்றது ரூபன்? போடுவீங்களா? செய்வீர்களா?
நாங்க கூட செய்வோம், செய்வோம்னு கண்டிப்பா செய்வாங்க. அவ்வளவுதான் போப்பா. மொத்தத்துல நல்லா 2 பேரும் முட்டி நிக்க போறாங்க. அது மட்டும் அதை பத்தி நமக்கு என்ன வந்தது? உங்களுக்கு கண்டென்ட் வந்துச்சு இல்ல, சந்தோஷம் தான். சந்தோஷப்படுங்க, நன்றி தெரிவிங்கள், அவ்வளவுதான் போங்க. நிச்சயம் சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.